பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா. இன்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தருகின்ற இறைவார்த்தை சங்கீதத்தின் புஸ்தகம் 81ஆம் அதிகாரம் 16வது வசனம். கன்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் த லார்ட். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்தி இல்லாத அனுபவத்தில் இருக்கீங்களா சகோதரர்களே? கையின் பிரயாசமாக இருந்தாலும் எனக்கு கிடைக்கிது பிரதர், அதில் ஆனால் ஒரு திருப்தியான நிலைமை இல்லை, எல்லாம் போயிடுது. அதேமாதிரி குடும்ப சமாதானத்துலேயும் ஒரு திருப்தி இல்லை. இந்த ஒரு திருப்தி இல்லாத அனுபவத்தில் இருக்கீங்களா? இன்று நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கின்றார், மகனே மகளே, கன்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதை நாம் வேதத்தின் வழியாக தியானிக்கும் பொழுது மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபதேசிக்கும் பொழுது 3 நாட்கள் ஜனங்கள் அவரோடு இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்கின்றார், இந்த ஜனங்கள் 3 நாட்களாக என்னோடு கூட இருக்கிறார்கள், இவர்களை பட்டினியாய் அனுப்ப எனக்கு மனதில்லை, இவர்கள் வழியிலே சோர்ந்து போவார்கள், உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்கும் பொழுது அவர்கள் எங்களிடத்திலே 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் இருக்கிறது என்று சொன்ன பொழுது இயேசு அவற்றை வாங்கி ஸ்தோத்திரம் பண்ணி அந்த அப்பங்களை பிட்டு கொடுக்கும் பொழுது அதை அனைவரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் என்று அங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. அது மாத்திரமல்ல, மீதியானதை 7 துணிக்கை கூட நிறைய எடுத்தார்கள் என்று நாம் படிக்கின்றோம். சகோதர சகோதரிகளே, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க இங்கே தெரிந்து கொள்ளக்கூடியது, முதலாவது இயேசு கிறிஸ்து தன்னிடத்தில் வந்த ஜனங்களுக்காக மனதுருகுகிற தேவனாக அவர் இருக்கின்றார். அவர் தன்னிடத்தில் வந்தவர்களை வெறுமையாக அனுப்பாமல் சரீர உணவை மாத்திரமல்ல ஆவிக்குரிய உணவையும் கொடுத்து அவர்களை திருப்தியாக்கி அனுப்பி மீதியானதை எடுக்க செய்கின்ற தேவன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுபோல் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவுபட்ட அனுபவத்தில் இருக்கிறீர்களா சகோதரர்களே? இந்த ஜனங்கள் இயேசுவோடு 3 நாட்கள் இருந்தார்கள். அவர்களை இயேசு கைவிடாமல் அவர்களுக்கு நிறைவாக கொடுத்து அனுப்புகின்றார். அதுபோல நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கி இருக்கிற அனுபவத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களையும் இயேசு கிறிஸ்து திருப்தி அடைய செய்வார். சகோதர சகோதரிகளே, நீங்கள் முதலாவது தேவ பிரசன்னத்தை நாட வேண்டும். பிரதர், நான் ஆலயத்திற்கு செல்கிறேன், நான் ஜெபிக்கிறேன் அப்படிங்கிறது மட்டுமல்லாமல் நம்மளுடைய தனி பிரேயரு, அதாவது தனியாக ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபித்து அவரிடத்தில் மன்றாடி பெறும் பொழுது நாம் இந்த திருப்தி அடையக்கூடிய அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் இயேசுவை நோக்கி ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்போ அந்த காணொலியை பார்த்து கொண்டு நம்முடைய பிள்ளைகளை நீங்கள் திருப்தி அடைய செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில்